ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி உன் மனசில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியை நான் அதுக்கு பதில் சொல்லவே வந்துட்டேன். எப்போ பார்த்தாலும் உனக்கு கேள்வி தான் தோணுமே தவிர அதுக்கு விடையே கிடைக்காது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவேன், ஆனால் என்கிட்ட வந்து நின்றுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அதை நிற்பேன். இல்லை ஏதாவது ஒரு கேள்வியை நீயா மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்து இது நடந்துருமா அப்படின்னு வந்து நிற்பேன். இது எல்லாத்துக்கும் பதிலை சொல்லிட்டு உன்னை ஆறுதல் படுத்திட்டு உன்னை சந்தோஷமா எல்லா விஷயத்துலையும் வாழ வச்சுக்கிட்டு இந்த சாய் இருக்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லாமையோ இல்லை உன்னை எப்போ பார்த்தாலும் ஏதாவது அழ வச்சுட்டோ இருந்தா நீ என்ன தெரியுமா சொல்கிற? சாய் இல்லை அப்படிங்கிற. ஆனால் அதே நேரம் உனக்கு பல இடத்துல நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருக்கேன், ஆனால் அதெல்லாம் மறந்துடுறேன். இதுதானே நீ செய்கிற. இதனால எனக்கு சில சமயம் கோபமும் வருது, அதே சில சமயம் எனக்கு வருத்தமும் வருது. இந்த பிள்ளை என்னதான் நினைக்குது, என்னதான் செய்யணும்னு சொல்லுது, எதுவுமே புரியலையே அப்படின்னு உன்னோட மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்னதான் செய்ய வர, என்னதான் சொல்ல வரேன்னு என்னை புரிஞ்சுக்கிறதுக்கே சில சமயம் விடுறதில்லை. ஒரு நாள் வந்து ஒருத்தவனுக்கு தண்டனை கொடு, என்னைவன் பேசிட்டான், என்னைவன் அழ வச்சிட்டான், அதனால தண்டனை கொடு அப்படின்னு வந்து நிற்பேன். அதுவே அடுத்த நாள் என்ன தெரியுமா அதை சொல்லுவேன்? அவன் பாவம் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டுப்பான் சாயி, ஏதாவது தண்டனை கொடுத்துடாதீங்க, அவன் பாவம்னு வந்து சொல்லுவேன். உன்னுடைய கருத்து வச்சு நான் எதையும் முடிவெடுக்கிறதே கிடையாது. உன்னுடைய கருத்து, நீ இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு விஷயமே எனக்கு கிடையாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, உனக்கு யாரை துரோகம் பண்ணுறா, நீ யாருக்கு துரோகம் பண்ணுற, நீ யார்கிட்ட பொய் சொல்கிற, உன்கிட்ட யார் பொய் சொல்கிறா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த உலகத்தை படைச்ச எனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் முடிவெடுக்கவும் தெரியும். அதனால நீ எனக்கு வந்து இதை செய்ய அதை செய்ய அதை செய்ய இதை செய்யன்னு சொல்ல வேண்டாம், புரியுதா? அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பாத. நீ குழப்பி நீ ஒரு விஷயத்த செய்யறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் முழுசும் நான் தான் எல்லாம் செய்கிறேன். உனக்கு நல்லதும் நான் தான் செய்கிறேன், கெட்டதுங்கும் போது உன் கர்ம வினையை செய்ய வைக்கிறேன். உன்னுடைய கர்ம வினையை நீ உத்து பார்த்த அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஆனால் நீ என்ன வேண்ட, மற்ற தெய்வங்களுக்கு எல்லா விஷயமும் செய்கிற, அது மாதிரி இல்லாமல் நிறைய புண்ணியங்களை செய்கிற, உன்னால முடிஞ்ச அதிகமாக உதவிகளை செய்கிற. அதே நேரம் இந்த பிறவியில யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நீ நினைக்கல. இதெல்லாம் தான் உன் வாழ்க்கையில இருக்க ஒரு சில கஷ்டமான விஷயங்களை தடுக்குதே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பாதி நான் சுமந்து உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் கடத்தி கொண்டு வந்துட்டே இருக்கேன். ஆனா நீயும் இதுவரைக்கும் நிதானமா ஒரு வாழ்க்கைய வாழலன்னு தான் சொல்லுவேன். அதான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேனே, முத நாள் வந்து என்ன சொல்லுவேன், இவன் என்ன பேசிட்டான், இவன் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு. மறுநாள் வந்து ஐயோ சாயி நான் தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு அவனை மன்னிச்சிடுங்க, இதோ அவன் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு திரும்ப அவனுக்காக என்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்பேன். உன்னை புரிஞ்சிக்கவே முடியாது, உன் கூட இருக்கிறவங்களே உன்னை அத்தனை முறை சொல்லியிருக்காங்க, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு உன் கூட இருக்கிறவங்க ஒன்ன சொல்லியிருக்காங்க, சரியா? அதனாலதான் நான் உன் பேச்செல்லாம் எப்பயுமே காது கொடுத்து கேட்பேனே தவிர நான் என்ன முடிவெடுப்பேனோ அதுதான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் ஏன் இதெல்லாம் உனக்கு சொல்றேன்னா, நீ நிறைய விஷயத்துல குழப்பி தவிக்கிற. ஐயோ நம்ம வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோன்னு. ஆனா நான் எடுக்கிறது மட்டும்தான் உன் வாழ்க்கையில முழுமையான தீர்வா இருக்கும். உன் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டமும் நகர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற, அதே நேரம் தேவையில்லாத விஷயத்தையும் நினைச்சு அதிகமா குழம்புற. இருக்கிற பிரச்சனையே உன்னால சமாளிக்க முடியல, ஆனா
ஏதேதோ பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுற. இருக்கிற பிரச்சனைய முதல்ல சமாளிச்சு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வேலையை பாரு. அதை விட்டுட்டு தனிமையில இருந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னா நீ தனிமையிலேயே இருக்கக்கூடாது. நீ தனிமையில இருக்கிறதுக்கு சிலருக்கு மட்டும்தான் அதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். என்ன தெரியுமா? தனிமையில இருந்தாலும் மனசை விட மாட்டாங்க. ஆனா நீ தனிமையில இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் மனசை விட்டுடுற. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிற, கவலைப்படுற, கண்ணீரை சிந்துற. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட ஒத்து வராது. அதை நீ ஏன் இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் எனக்கும் புரியல. முதல்ல புரிஞ்சுக்கோ, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க. தனிமைன்னு சொல்லிட்டு தனிமையில உட்காந்து அதிகமா தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்காது. ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் எத்தனையோ விஷயத்தெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா நீ எல்லா விஷயத்தையும் குழப்பி தவறான பாதைக்கு தான் போற. புரிஞ்சுதா தங்கமே? யோசிச்சு பார். உன் வாழ்க்கையில நீ நல்ல விஷயம் நிறைய செஞ்சிருக்கியா, இல்ல தவறான விஷயம், அதாவது மற்றவங்களை நம்பி ஏமாந்திருக்கியா என்பதை முதல்ல பார். நான் சொல்லுவேன், மற்றவங்களை நம்பி ஏமாந்ததுதான் அதிகம். நிறைய முறை நானும் உனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், சுதாரிப்பா இரு. ஆனா இது வரைக்கும் அந்த சுதாரிப்பு இல்லை. எல்லாம் தெரியுது, இவங்க தப்பா நம்மகிட்ட பழகுறாங்க, இவங்க நம்மகிட்ட ஒழுங்கா இல்லை, அவங்க ஒழுங்கா இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நீ என்ன செய்யற? அவங்கள்ட்ட தான் போய் பழகுற. கேட்டா அவங்க திருந்திருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கிற. நிறைய விஷயம் நீ இழந்ததுக்கு காரணம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ உன் மேலேயும் நீ வணங்குற தெய்வத்து மேலேயும் வச்சிருந்த அப்படின்னா நீ இந்நேரம் முன்னுக்கு வந்திருக்கலாம். நீ ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட பணம் கொடுக்கறதும் அவங்க கிட்ட அன்பை காட்டுறதும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். கடைசியில ஏமாந்து நிக்கிற. ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம், 2வது முறை வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு வாய்ப்பு கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்பு. கடைசியில ஏமாந்துட்டேன் அப்படின்னு அழுகுற. சரி விடு, இதுக்கப்புறம் நல்ல விஷயத்த பத்தி யோசி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொல்லி நீ கேட்க போறது இல்லை. நீயா ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு தான் இருக்க போற. நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத நான் இப்போ உன்கிட்ட சொல்றதுக்கு அப்புறம் நீ என்ன செய்ய போற அப்படிங்கறத யோசிச்சுக்கோ. புரிஞ்சுதா? ஏன்னா நான் என்ன செய்யறேன், நான் என்ன சொல்றேங்கிறத நீ புரிஞ்சுக்க போறது கிடையாது. உனக்கு தப்பா ஒரு விஷயம் ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா இவங்க தப்பா தான் செய்யறாங்க, இவங்களை புரிஞ்சுக்கணும், இவங்களை ஒதுக்கணும், நீ ஒதுக்க போறதும் கிடையாது. தப்பா இருக்காங்கன்னாலும் நீ கூட தான் வச்சுக்க போற. உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னாலும் நீ அவங்ககிட்ட பேசதான் போற. திருப்பியும் பணம் கொடுத்து ஏமாறதான் போற. ஆனா நான் என்ன செய்ய போறேன்? உன்கிட்ட ஏமாத்துறதுக்குன்னு வராங்கல்ல, அவங்களை நானே ஒதுக்க போறேன். புரிஞ்சுதா? நீ ஒதுக்குவ, உன் வாழ்க்கையை பாதுகாப்ப அப்படின்னு நினைச்சா நீ ஏமாந்து போறதை வேலையா வச்சிருக்க. அதனால நான் உன் வாழ்க்கையில வராங்க பத்தி ஏமாத்துறதுக்கு, துரோகம் செய்யறதுக்கு, அதுக்கிட்டே வராங்கல்ல, அவங்கள நான் உன் வாழ்க்கையில வர விடாம ஆக்க போறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமா உனக்கு அறிவுரை சொல்லிட்டேன். இந்த விஷயத்த செய்யணும். ஆனா நீ செய்யல. அதே மாதிரி முன்னாடியிலேருந்து உனக்கு சொல்றது, முயற்சி எடுமா, ஏதாவது ஒரு முயற்சி எடு, உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நீ முயற்சி எடுத்தியா? முயற்சி எடுத்தாலும் ஒரு படி எடுத்து வைக்கிற, அதுக்கப்புறம் பயந்துட்டு அப்படியே விட்டுற. அடுத்தது என்ன ஆகுது? வாழ்க்கை அடுத்தது மாறிடுது. இப்படியேதான் இருக்கே தவிர ஒரு நிலையான வாழ்க்கையே இல்லை. உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நானாவே ஒரு முடிவெடுத்துட்டேன். இனிமே இந்த பிள்ளைக்காக காத்திருக்க கூடாது. முதல்ல இந்த பிள்ளை நம்புறவங்க, அதாவது துரோகம் செய்யறாங்கல்ல, அவங்கள முதல்ல ஒதுக்கணும். தானா இந்த பிள்ளையாவே முன்னுக்கு வரும்னு நானா முடிவு செஞ்சு உனக்கு துரோகத்தை செய்யறவங்க எல்லாம் அடிச்சு துரத்த போறேன் உன் வாழ்க்கையில இருந்து. என் பிள்ளையுடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ அப்படியெல்லாம் ஆசைப்படுறியா? எனக்கு தெரியலையே. கஷ்டத்தை
வா வான்னு இழுத்து போட்டுக்கிறே தவிர அதை போன்னு தளர்த்த மாட்டேன். முதல்ல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும், எல்லா விஷயமும் என்னன்னு தெரிஞ்சுக்கும். காலம் முழுக்க கஷ்டப்படுறது வாழ்க்கை இல்லை. எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், யார் யாரு என்னென்ன விஷயம் செய்யறான்னு தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பார்க்கும்போது நீ நிறைய விஷயம் சாதிச்சிருக்கன்னு நீ பார்க்கணும். ஆனா நீ இப்ப பார்க்கும்போது சாதிக்கல, ஏமாந்துருக்க, எல்லாத்தையும் ஏமாந்துருக்க. அதுதான் இப்போ வாழ்க்கையில இருக்கு. விடு, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நம்பிக்கை வை, திரும்ப உன் வாழ்க்கையை நீ அழகா உருவாக்கலாம். இந்த சாய் உருவாக்கி தரேன், கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். யார்கிட்டையும் ஏமாறாத, எல்லார்ட்டையும் அன்போடு பழகுறியா பழகு, ஆனால் ஒரு ஏமாற அளவுக்கு பழகாத. உன்னை பார்த்து சிரிக்கிறாங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறியா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க அப்படின்னு மனசார சொல்லு, அது போதும். சில பேர் இங்கே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுலையே அத்தனை பொறாமையோடு கேட்குறாங்க. அது மாதிரி இல்லாமல் நீ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போதே நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது அதில் பாசத்தை காட்டு. ஒருத்தவங்களை பார்த்துன்னா அப்படியே அவங்கள நம்பிடாத, முழுசாக அவங்க மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு பொறுப்பாக கொடுக்காத. நீயே செய், எல்லாம் நல்லது நடக்கும். உன்னை நீயே தாழ்த்திக்காத, உன்னை நீயே உன் மேலே கோபப்படாத. இவ்வளவு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது நம்மளால தான் அப்படின்னு நினைக்காத. எல்லாம் நான் இருக்கேன், எல்லாம் மாறும். காலம் ஒன்றும் இன்னும் முடியலைல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்குல்ல, அதனால் காலம் மாறும். சிரிச்சுட்டே இரு, உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாக இருக்கேன். எத்தனையோ நபரை சந்திக்கிறேன், தெரியாமல் ஏமாந்துட்டேன், நான் மன்னிக்கிறேன். இந்த வாட்டி நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நீ அன்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக எல்லார்ட்டையும் அன்பாக இருந்த, எல்லார்ட்டையும் ஏமாந்த, திரும்பி அவங்க அன்பாக பேசுகிறாங்கன்னா திருப்பி ஏமாந்த. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி விடமாட்டேன். இனிமேல் என் பிள்ளை பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் என் வேலை. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், இனிமேல் நடக்க போகிறத பார்ப்போம். நான் இருப்பேன், கவலைப்படாத. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.